ஒரு தேவனுடைய பிள்ளை ஏமாறாமல் இருக்க எதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு காரியத்தை ஒரு விளக்கமாய் உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுடைய கரத்தில் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இன்னொருத்தருடைய கரத்திலே அல்ல, அவரவருடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவரவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாழ்க்கையை சரியாய் வாழ்வதும் தோல்வியாய் வாழ்வதும் அவர்களுடைய கரத்தில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா உங்கள் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாகவும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் நீங்கள் நினச்சா உங்களுடைய வாழ்க்கையை தோல்வியாகவும் நீங்கள் கடந்து போக முடியும். நீங்கள் இதற்கு உதாரணமாக வேதத்தில் ஆதாம் ஏவாளை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது, இந்த ஆதாம் ஏவாளை ஆண்டவர் தோட்டத்தில் அவங்கள கொண்டு போய் வைத்தார். தோட்டத்தில் எல்லா விருட்சங்களின் கனிகளையும் ஆண்டவர் அவங்களுக்கு காண்பித்தார். தோட்டத்தினுடைய நடுவில் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை வச்சிருக்கிறதையும் குறித்து ஆண்டவரிடத்தில் சொன்னார். எப்பா, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தினுடைய கனியையும் நீ புசிக்கலாம், ஆனால் அந்த தோட்டத்தில் இருக்கிற நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை புசிக்காமல் ஜாக்கிரதையாருன்னு சொல்லிட்டார். ஆனால் வேதம் சொல்லுது, அந்த ஆதாமுக்கு ஏவாளுக்கு அவருடைய வாழ்க்கையில் ரெண்டு பேரும் அவங்க அதை டிசைட் பண்ணிட்டாங்க. தீமை இருக்குன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆனால் அவங்களுடைய இருதயம் தீமைக்கு நேராகவே போனது. அப்போது இன்றைக்கி இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்கள் கையில் நீங்கள் தான் அதை கிளியராக சரியாக பார்த்துக்கணும். ஆண்டவர் தீமையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார், நன்மையும் இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். நீங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டீர்களே ஆனால் நன்மைக்கு நேராக நீங்கள் ஓடும்போது உங்கள் எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தீமையை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆண்டவர் ரெண்டையும் உங்கள்கிட்ட வச்சு அதிலிருந்து ஒன்றை ஆண்டவர் உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். ஸோ அதில் கவனமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.